வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சைக்ஸ்-பிகோ ஒப்பந்தம். வரைந்த எல்லைக்கோடுகள் விதைத்துவிட்ட பகை. போர்கள் சில நேரங்களில் போர்க்களத்தில் பிறப்பதில்லை. சில போர்கள் ஒரு மேஜையின் மேல் ஒரு வரைபடத்தில் பிறக்கின்றன. மத்திய கிழக்கின் அத்தகைய ஒரு போர் சைக்ஸ்-பிகோ ஒரு இரகசிய சந்திப்பு. 1916 முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலம். ஐரோப்பாவில் பிரிட்டன், பிரான்ஸ் இரு சக்திகளும் ஒரு இரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டன. அது ஓட்டோமன் பேரரசு வீழ்ந்த பிறகு என்ன செய்வது? மக்கள் இல்லாத முடிவுகள். இந்த ஒப்பந்தத்தில் அரபுகள் இல்லை, துருக்கிகள் இல்லை, உள்ளூர் மக்கள் இல்லை. 2 ஐரோப்பியர்கள், ஒரு வரைபடம், ஒரு பேனா. அதுவே ஒரு பகுதியின் எதிர்காலம். வரைபடத்தில் இழுக்கப்பட்ட கோடுகள். அந்த வரைபடத்தில் சில கோடுகள் நேராக இழுக்கப்பட்டன. சில எல்லைகள் இயற்கையை மதிக்கவில்லை, இனங்களை பிரித்தன, மதங்களை கலக்கியன, பழைய வரலாறுகளை புறக்கணித்தன. இந்த கோடுகள் மணலில் வரையப்பட்டவை. அரபு வாக்குறுதி உடைந்த கனவு. போரின் போது அரபுகளுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, சுதந்திரம் கிடைக்கும். அரபுகள் ஓட்டோமனுக்கு எதிராக போராடினர், ஐரோப்பியர்களுக்கு துணை நின்றனர். ஆனால் சைக்ஸ்-பிகோ ஒப்பந்தம் அந்த வாக்குறுதியை உடைத்தெறிந்தது. பகிர்ந்த ஆட்சி, புதிய அடிமைத்தனம். ஒப்பந்தத்தின்படி சில பகுதிகள் பிரிட்டனுக்கு சென்றன, சில பகுதிகள் பிரான்சுக்கு சென்றன. பெயர் மேண்டேட் ஆட்சி, உண்மையில் புதிய அடிமைத்தனம். ஒரே நாட்டில் பல அடையாளங்கள். இந்த புதிய எல்லைகளில் ஒரே நாட்டிற்குள் பல இனங்கள், பல மதங்கள், பல வரலாறுகள். இந்த கலவை அமைதியை அல்ல, மோதலை உருவாக்கியது. போரின் விதை விதைக்கப்பட்டது. சைக்ஸ்-பிகோ உடனடி போரை ஏற்படுத்தவில்லை, ஆனால் நீண்டகால பகையை விதைத்தது. அந்த விதைகள் பாலஸ்தீனில், ஈராக்கில், சிரியாவில், லெபனானில் மெல்ல முளைத்து கொண்டு வந்தன. வரலாற்றின் கொடூரம். இந்த ஒப்பந்தம் அமைதிக்காக செய்யப்பட்டது, ஆனால் அமைதியே அங்கே பலியாகியது. இது ஒரு இரகசிய ஒப்பந்தம், ஒரு நூற்றாண்டு போர்களுக்கு வழிவகுத்தது. நிறைவாக, சைக்ஸ்-பிகோ ஒரு ஒப்பந்தம் அல்ல, ஒரு எச்சரிக்கை. வெளிநாட்டு பேனாக்கள் உள்ளூர் குரல்களை கேட்காத போது வரலாறு இரத்தத்தால் எழுதப்படுகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்